Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலான 2 வார கால போர் நிறுத்தம் லெபனானுக்கு பொருந்தாது என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாஹூ தெரிவித்திருக்கிறார். ஈரான் மீதான தாக்குதல்களை 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் முடிவை இஸ்ரேல் ஆதரிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் இந்த 2 வார கால போர் நிறுத்தம் என்பது லெபனானுக்கு பொருந்தாது என இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்திருக்கிறார். உலகிற்கு ஈரான் அணு ஆயுத அச்சுறுத்தலாக இருக்காது என்பதை உறுதி செய்யும் அமெரிக்காவின் முயற்சிகளை ஆதரிப்பதாகவும் இஸ்ரேல் பிரதமர் கூறியிருக்கிறார். இலக்குகளை வரவிருக்கும் பேச்சுவார்த்தைகளில் அடைவதற்கு உறுதியாக இருப்பதாகவும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாஹூ தெரிவித்திருக்கிறார். 2 வார கால போர் நிறுத்தம் லெபனானை உள்ளடக்கியது அல்ல எனவும் நெதன்யாஹூ விளக்கமளித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. ஈரான் மீதான போரை 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைப்பதாக கூறிய அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய அந்த முடிவை தாங்களும் வரவேற்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இன்று இரவுக்குள் ஈரான் முழுவதுமாக அளிக்கப்படும் என ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் பாகிஸ்தான் நாட்டினுடைய அந்த தலையீட்டின் பேரில் தற்போது ஈரான் மீதான தாக்குதல் 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஹார்மஸ் ஜலசந்தியும் 2 வாரங்களுக்கு திறக்கப்படும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ அவர்கள், ஈரான் உடனடியாக ஜலசந்தியை திறந்து அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் பிராந்திய நாடுகள் மீதான அனைத்து தாக்குதல்களையும் நிறுத்தும் நிபந்தனையின் பேரில் ஈரான் மீதான தாக்குதலை 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கும் அதிபர் டிரம்பின் முடிவை இஸ்ரேல் ஆதரிப்பதாகவும், அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானின் அரபு அண்டை நாடுகள் மற்றும் உலகிற்கு ஈரான் இனி அணு ஏவுகணை மற்றும் பயங்கரவாத அச்சுறுத்தலாக இருக்காது என்பதை உறுதி செய்வதற்கான அமெரிக்காவின் முயற்சியையும் இஸ்ரேல் ஆதரிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேலின் பிராந்திய நட்பு நாடுகளால் பகிரப்படும் இந்த இலக்குகளை வரவிருக்கும் பேச்சுவார்த்தைகளில் அடைவதற்கு தாங்கள் உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்துள்ள அவர், இந்த 2 வார கால போர் நிறுத்தம் லெபனானுக்கு பொருந்தாது என்றும் தெரிவித்திருக்கிறார். அப்படி என்றால் ஈரான் மீதான தாக்குதல் மட்டுமே நிறுத்தப்பட்டிருக்கிறது. லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பின் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும் என்பதையும் இஸ்ரேல் பிரதமர் அவர்கள் பெஞ்சமின் நெதன்யாஹூ திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். 2 வார கால போர் நிறுத்தம் என்பது லெபனானுக்கு பொருந்தாது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்தோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.